சென்னை பல்லாவரத்தில் கஞ்சா அடித்ததை தட்டி கேட்டவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. PV வைத்தியலிங்கம் சாலையில் கஞ்சா போதையில் இருந்த 3 இளைஞர்கள் அதிமுக நிர்வாகியான பாலசுப்ரமணியன் என்பவரின் மகள் மீது இருசக்கர வாகனத்தில் இடித்துள்ளனர். இதுகுறித்து தட்டி கேட்க சென்ற பாலசுப்ரமணியனை கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த 3 இளைஞர்களும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் படுகாயமடைந்த பாலசுப்ரமணியனை மீட்ட பொதுமக்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ஒரு இளைஞரை பிடித்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர். சென்னை அருகே வீடுகளை வாடகைக்கு எடுத்து அதனை குத்தகைக்கு விட்டு கோடிக்கணக்கில் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சின்ன நீலாங்கரை அருகே உள்ள சிங்காரவேலர் சாலையில் வீடுகளை வாடகை மற்றும் குத்தகைக்கு பிடித்து தரும் தரகு நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இதனை நிகமத் நிஷா என்பவர் நடத்தி வந்தார். வீட்டை வாடகைக்கு எடுப்பதும் அதனை தன்னுடைய பெயரில் குத்தகைக்கு விட்டு சம்பாதித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தர்மன் என்பவருக்கு வாடகை வீடு பிடித்துக் கொடுப்பதாக கூறி நிகமத் நிஷா 7 லட்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் மொத்தமாக 3 கோடி ரூபாய் ஏமாற்றிவிட்டு அவர் தலைமறைவானது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள விடுதியில் தலைமறைவாக இருந்த நிகமத் நிஷா கைது செய்யப்பட்டார். நகராட்சி ஆணையரை பணி செய்ய விடாமல் தடுத்த அதிமுக MLA மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக MLA செல்வராஜ் நகரமன்ற ஆணையர் அமுதாவை பணி செய்ய விடாமல் தடுத்து அவரிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் MLA செல்வராஜ் மீது வழக்கு பதியப்பட்டது. இதனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் MLA தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கில் ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருப்பதாக கூறி வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.